ஏதோ பேசணும் நீ என்ன பேச போற? ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 12th மெட்ரிகுலேஷன் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா, இந்த சாப்டர் புரிஞ்சுதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சாப்டருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஏ பி சி அண்ட் டி. ஓகேங்களா, ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் போறேன். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி பண்ணா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ டைம்ஸ் டி மைனஸ் சி டைம்ஸ் பி. ஓகேங்களா, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னன்னா ஏடி மைனஸ் பிசி. ஓகேங்களா, ஸோ இதுதான் டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ற மெத்தட். ஸோ சப்போஸ் நான் ஏபிசிடி போல நம்பர்ஸ் கொடுக்குறேன், 2 minus 3 4 and 5. ஓகேங்களா, ஸோ இது வந்து எனக்கு இப்போ வந்து இதான் என்னோட ஏ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அந்த மேலே நான் கொடுத்து ஏபிசிடி மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி தான் இந்த மேட்ரிக்ஸை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு சேஞ்சும் கிடையாது. அண்ட் நீங்கள் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போடுவீங்க. டிட்டர்மினன்ட்டுக்கு எப்பவுமே வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டீங்க, மேட்ரிக்ஸில் வரும்போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் கம்மி பண்ணுறாங்க. ஸோ டிட்டர்மினன்ட்டுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் தான் போடணும். ஸோ இதுதான். ஸோ நம்ம அந்த ஏபிசிடிக்கு என்ன பண்ணுமோ அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 into 5. ஸோ ஆன்சர் 10 மைனஸ் ஆஃப் 4 into -3. ஸோ -12. புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் 10 minus of -12. ஸோ minus into minus plus. ஸோ 10 plus 12. ஸோ ஆன்சர் 22. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னது 22. ஓகேங்களா, ஸோ ஓகே, நீங்கள் உங்களுக்கு யோசிப்பீங்க இப்போ 2x2 போட்டாச்சு, 3x3 எப்படி போடுவீங்க, அதான் உங்களோட டவுட். ஓகே, இப்போ வந்து 2x2க்கு நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ வந்து 3x3 போட்டுக்கணும். இப்போ 3x3 என்னன்னா 2x2க்கு போட்ட மாதிரி நம்ம 3x3 போட மாட்டோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது என்னன்றது இப்போ பார்ப்போம். ஸோ ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகேங்களா, இதான் என்னோட மேட்ரிக்ஸ். இப்போ நான் டிட்டர்மினன்ட் போட போறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா, இதான் இப்போ என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேங்களா, நான் வந்து என்ன பண்றேன்னா கொஞ்சம் கலர் வேரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன இருக்கு, பிளஸ் சிம்பிள் இருக்கு. இந்த பிளஸ் மைனஸ் பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதுவும் பிளஸ் மைனஸ் பிளஸ்னு ஒரு மாதிரி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பிளஸ் எடுக்கணும். ஸோ பிளஸ்னா நீங்க எதுவும் போட தேவையில்ல. ஸோ அந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ண, இதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த 1க்கு ஸ்ட்ரெயிட்டா வெர்டிகலா ஒரு கோடு, ஹரிசாண்டல் ஒரு கோடு நீங்க போட்டீங்கன்னா உள்ள என்ன திங்ஸ் இருக்கு, 5 6 8 9 இல்லையா. ஸோ பிளஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிளஸ். ஸோ அதனால எதுவும் போட தேவையில்ல. ஸோ 1 டிட்டர்மினன்ட் அந்த 5 6 8 9 அப்படியே எழுதிருங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம இப்படிதான் சால்வ் பண்ணோம். ஏன்னா 2x2க்கு நான் டேரக்டா போட்டு ஆனா 3x3 அப்படி போட முடியாது. ஸோ அதனால நம்ம இதை ரெடியூஸ் பண்ணோம் 2x2க்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் வந்து என்னன்னா செகண்ட் எலிமெண்ட் பண்ணணும். ஸோ 2க்கு ஸ்ட்ரெயிட்டா அடிங்க ஒரு கோடு, அதுக்கப்புறம் -2. இப்போ உள்ள என்ன இருக்கு, 4 6 7 9. ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட்ல என்ன சிம்பிள் இருக்கு, பிளஸ். ஸோ பிளஸ் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 3. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி தான் 1க்கு ஸ்ட்ரெயிட்டா ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் அடிச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2க்கும் அடிச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ 3க்கு வந்து ஹரிசாண்டலாவும் ஒரு லைன் வெர்டிகலா ஒரு லைன் அடிக்கிறோம். அடிச்சிங்கன்னா உள்ள என்ன இருக்கு, 4 5 7 8.
போட்டிங்களா? இப்போ வந்து நீங்க 2 cross 2 டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி தான் 5 times 9 என்ன வரும்? 45 minus 6 times 8 வந்து 48 minus 2 times 4 9s are 36 minus 6 7s are 42 plus 3 times 4 8s are 32 minus 5 7s are 35. ஓகேங்களா? So 1 45 minus 48 வந்து minus 3. Then minus 2 times 36 minus 42 minus 6 plus 3 times 32 minus 35 minus 3. ஓகேங்களா? So 1 time minus 3 வந்து minus 3 minus into minus plus, so 2 times 6 12 plus into minus minus, so minus 3 times into 3 9. Okay, so first என்ன பண்ணேன், minus terms எல்லாம் சால்வ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு மைனஸ் 3 இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் 9 இருக்கு. ஸோ ரெண்டு சைனுமே மைனஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணால் ரெண்டு நம்பர்ஸ்க்கு சைன் சேமாக இருந்தால் நம்ம அடிஷன் தான் பண்ணணும். வெதர் அது வந்து மைனஸாகவும் இருக்கலாம் இல்லை ப்ளஸ் இல்லாமல் இருக்கலாம். அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு சைன் வந்து சேமாக இருந்தால் நம்ம அடிஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3 + 3 வந்து 12 அண்ட் ரெண்டு நம்பர்ஸோட சைன் மைனஸாக இருக்கிறதுனால ஸோ மைனஸ். ஸோ minus 12 + 12. ஓகேங்களா? minus 12 + 12 வரும்போது ஆன்சர் வந்து 0. இதுதான் நம்ம எடுத்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ போடணும்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அது ஒரு கோஃபேக்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துறேன். A = 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இதான் என்னோட மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் வேற கலர் மாத்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கோஃபேக்டர் வந்து நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லை, இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 9 எலிமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் கோஃபேக்டர் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கோஃபேக்டர் ஆஃப் 1 கண்டுபிடிக்கிறேன். கோஃபேக்டர் ஆஃப் 1. ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 1க்கு நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இங்கே எழுதினேன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதெல்லாம் ரஃப் காலம்ல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 1. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பாசிட்டிவ்ல தான் வரணும் வேல்யூ. ஸோ என்ன பண்றோம்னா அந்த மாதிரி, ஸோ டிட்டர்மினன்ட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பிளஸ்னாலே எதுவும் போட தேவையில்ல. ஸோ கோஃபேக்டர் 1 நம்ம என்ன பண்ணா 1க்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிகல் லைன் அடிச்சிட்டிங்களா. இப்போ உள்ள என்ன இருக்கு, டிட்டர்மினன்ட் ஆஃப் 5 6 8 9. ஓகே, ஸோ 5 times 9 வந்து 45 minus 6 times 8 வந்து 48. ஸோ ஆன்சர் -3. ஓகே, ஸோ கோஃபேக்டர் ஆஃப் நெக்ஸ்ட் நம்பர் என்னது, கோஃபேக்டர் ஆஃப் 2. இப்போ கோஃபேக்டர் 2 வரும்போது நீங்க வந்து என்ன பண்ணோம்னா இங்க பாருங்க, ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ் இல்லைங்கயா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பிளஸ் போட்டா, அப்போ செகண்ட் ஒனுக்கு என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் என்னென்ன வேல்யூ, 2க்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹரிசாண்டல் லைன் அண்ட் ஒரு வெர்டிகல் லைன் அடிங்க. என்னென்ன இருக்கு, 4 6 7 and 9. ஸோ மைனஸ் ஆஃப் 4 9s are 36 minus 42. ஸோ இங்க என்ன வரும்னா 36 minus 42 என்ன வரும், -6 வரும். -6 into மைனஸ் வந்து என்ன வரும்னா பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ 6. நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் 3. கோஃபேக்டர் 3 வரும்போது என்ன வரும், தேர்ட் எலிமெண்ட். ஸோ தேர்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டிட்டர்மினன்ட் தான் வரும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க வந்து இந்த பிளஸ் மைனஸ் போட்டு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க வந்து சிம்பிளா இப்படி நம்பிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா, ஸ்டார்டிங் எப்பவுமே பாசிட்டிவ்ல போட்டு ஆரம்பிக்கணும். ஸோ பாசிட்டிவ் தென் மைனஸ் தென் பாசிட்டிவ் தென் மைனஸ், இப்படி லைன் அப் நல்லா பாருங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் மைனஸ் தான் ஆல்டர்னேட்டிவா போகுது. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ற கோஃபேக்டர் வந்து பாசிட்டிவ் ஆரம்பிச்சீங்கன்னா மிச்சம் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போக வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆல்டர்னேட் மாறிட்டே போகும், பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ்னு மாறிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ நீங்க முன்னாடி வந்து என்ன சைன் போட்டீங்களோ அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதை முன்னாடி வந்து பிளஸ் போட்டீங்கன்னா அடுத்ததுக்கு வந்து மைனஸ் போடணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பண்ற கோஃபேக்டருக்கு எப்பவுமே நம்ம வந்து பிளஸ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அதையும் நான் வச்சுக்கோங்க. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 3 என்னென்ன வரும், 4 5 7 8. ஸோ 4 8s are 32 minus
7 5 35, so minus 3. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் 4. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 4க்கு அதே மாதிரி 4க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு, இப்படி ஒரு லைன். ஸோ உள்ள என்னென்ன இருக்கு? 2 3 8 9ங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இங்கே பாருங்க ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? மைனஸ் வரும். ஸோ நீங்கள் மைனஸ் தான் கரெக்டாக போடுங்க. இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே என்ன பாருங்க 4க்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? மைனஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மைனஸ் தான் வரும். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் என்ன வரும்? 2 3 8 9. ஸோ மைனஸ் 2 times 9 வந்து 18, minus 3 8s are 24. ஓகேங்களா? ஸோ இது என்ன வரும்னா மைனஸ் 6 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கோஃபேக்டர் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் ஆஃப் 5. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 5, இப்போ கோஃபேக்டர் ஆஃப் 4 வரைக்கும் போட்டிருந்தோமா? நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் 5. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 4க்கு நம்ம மைனஸ் போட்டிருந்தோம் லாஸ்டா. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 5 என்ன வரும்? பிளஸ் தான் வரும். ஏன்னா முன்னாடி மைனஸ் போட்டிருந்தோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்ல வரும். அண்ட் நீங்க செக்கும் பண்ணிக்கலாம். 5 வந்து பாருங்க இங்க இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு? பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 5 வந்து அதோட டிட்டர்மினன்ட் வந்து பாசிட்டிவ் தான் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா 5க்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு வெர்டிகல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன் அடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன இருக்கு? 1 3 7 9. ஸோ 1 times 9 minus 7 times 3 21. ஸோ 9ல 21 போட்டுச்சுன்னா உங்களுக்கு 12 இருக்கும். அண்ட் பெரிய நம்பரோட சைன் நீங்க போடணும். ஸோ பெரிய நம்பர் சைன் என்ன இருக்கு? மைனஸ். ஓகே, ஸோ மைனஸ் 12. நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் 6. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 6 வந்து இப்போ என்ன பண்ணணும்? அதே தான் நம்ம 4 5 கண்டுபிடிச்ச மாதிரி 6க்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிகல் லைன். அண்ட் இங்க என்ன வரும்னா இங்க பிளஸ்ல போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 6 ஆல்டர்னேட்ல மைனஸ் வரும். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 6க்கு 1 2 7 8. ஸோ மைனஸ் ஆஃப் 1 times 8 7 times 2 14. ஸோ 8 minus 14 என்ன வரும்னா மைனஸ் 6. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் 7. ஸோ முன்னாடி வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த டிட்டர்மினன்ட் என்ன வரும்? பிளஸ்ல வரும். ஸோ நீங்க 7க்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹரிசாண்டல் லைன் அண்ட் ஒரு வெர்டிகல் லைன் போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குன்னா 2 3 5 and 6. ஸோ 12 minus 15. 12 minus 15 ஓட வேல்யூ minus 3. Then cofactor of 8. Minus determinant. Okay, ஏன்னா பிளஸ் போட்டிருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் கோஃபேக்டர் என்ன வரும்? மைனஸ்ல வரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே தான். ஸோ 8க்கு ஸ்ட்ரெயிட்டா ஹரிசாண்டல், ஒரு வெர்டிகல். ஸோ உள்ள என்னென்ன இருக்கும்? 1 3 4 6. ஸோ மைனஸ் ஆஃப் 1 times 6 6 minus 4 times 3 minus 12. ஸோ 6 minus 12 minus 6 minus into minus plus. ஸோ வேல்யூ வந்து plus 6. ஓகேங்களா? வந்து கோஃபேக்டர் ஆஃப் 9 போட போறோம். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 9 வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? வெர்டிகலா ஒரு லைன், ஹரிசாண்டல் ஒரு 9. இப்போ 9க்கு ஸ்ட்ரெயிட்டா. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 9. ஸோ 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போட்டிருந்தோம். ஸோ வந்து உங்களுக்கு இதுக்கான வேல்யூ வந்து என்ன வரும்னா பாசிட்டிவ்ல போடணும் நீங்க டிட்டர்மினன்ட். ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் இங்க லாஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து பிளஸ் தான் வரும். ஸோ டிட்டர்மினன்ட் 1 2 4 5. ஓகே, ஸோ 5 minus 4 times 2. ஸோ minus 3. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் ஆஃப் 9 கண்டுபிடிச்சது. ஸோ எல்லா 9 வேல்யூஸ்க்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இப்போ கண்டுபிடிச்ச எல்லா கோஃபேக்டர்ஸும் மேட்ரிக்ஸா எழுதணும். ஏன்னா கோஃபேக்டர்ன்றது ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம போடுறது. ஸோ ஒரு மேட்ரிக்ஸா நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருவோம். ஈச் எலிமெண்ட் கண்டுபிடிச்சு அதை அசைன் பண்ணணும். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 1க்கு என்ன வேல்யூ கிடைச்சது நம்மளுக்கு? நீங்க வந்து என் கூட தான் எடுத்து போட்டு நீங்க வந்து ஒரு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா நான் போடும்போது என் கூட நீங்களும் வந்து பார்த்து போட்டு வாங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 1க்கு -3,
2க்கு வந்து பார்த்தீங்கன்னா -3 6 சாரி அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் 3க்கு -3 அண்ட் 4க்கு 6 அண்ட் 5க்கு -12 அண்ட் தென் 6க்கு கோஃபேக்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா 6 அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் 7க்கு -3 அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் 8க்கு 6 அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் 9க்கு -3. ஸோ நம்ம கோஃபேக்டர் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சோம். இப்போ சில பேருக்கு தோணும், என்ன இந்த மெத்தட் ரொம்ப சுத்தா இருக்கு, நிறைய 9 வேர்ட்ஸும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு கடைசி அசைன் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கம்மியான ஸ்டெப்ஸ்ல போட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வழி இருக்கு. அது எப்படின்னு இப்போ சொல்றேன். இப்போ நம்ம வந்து அந்த ஆல்டர்னேட் மெத்தடை பார்ப்போம். ஆல்டர்னேட் மெத்தட் எப்படி போடணும்னு இப்போ சொல்றேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த கோஃபேக்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும், நீங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ஏ, மேட்ரிக்ஸ் கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் பண்ண போறேன்னா ஈச் எலிமெண்ட்ஸ்க்கும் அந்த கோஃபேக்டர் பண்ணணும், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவேன். நல்லா பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த 1க்கு பதிலாக இங்கே கோஃபேக்டர் நான் பிளேஸ் பண்ணோம். ஸோ அது எப்படி பண்ணேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த சைன் எடுத்துக்கோம், பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? இதை வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பிளஸ். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மிஸ்டேக் அடிங்க. அடிச்சிங்கன்னா என்ன வரும், டிட்டர்மினன்ட் 5 6 8 9. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பிளஸ் தான். ஸோ அதனால பிளஸ்லேயே வந்து நான் போட்டேன், இந்த சைனை மென்ஷன் பண்ணாம. ஸோ நெக்ஸ்ட் வந்து யாருக்கு, கோஃபேக்டர் ஆஃப் 2. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 2ன்னு வரும்போது நெக்ஸ்ட் நான் செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, செகண்டுக்கு மைனஸ். ஸோ மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 4 6 7 9. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கோஃபேக்டர் ஆஃப் 2க்கு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கோஃபேக்டர் ஆஃப் 3க்கு போடணும். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 3 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒர்க் வந்து பிளஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பிளஸ் தான் டிட்டர்மினன்ட் வரும். ஸோ ஸ்டேக்கெட் பண்ணதுக்கப்புறம் 4 5 7 8. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து கோஃபேக்டர் ஆஃப் 4. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 3 8 9 வரும். அண்ட் இங்கே நல்லா பாருங்க, ஸோ ஃபோர்த் வரைக்கும் மைனஸ் போட்டு ஆரம்பிக்கணும். ஸோ மைனஸ் டிட்டர்மினன்ட் 2 3 8 9. ஓகே, தென் நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் 5க்கு. கோஃபேக்டர் ஆஃப் 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 3 7 9. ஓகேங்களா? தென் கோஃபேக்டர் ஆஃப் 6. 6க்கு வந்து என்ன வரும், நம்ம 5க்கு வந்து இப்போ வந்து இங்கே ப்ளஸ் போட்டதுனால 6 கண்டிப்பாக ஆப்வியஸாக மைனஸ் தான் வரும். உங்களுக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இங்கே செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ். செகண்ட் ரோ லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ். ஓகேங்களா? ஸோ 6க்கு ஹரிசாண்டலாக ஒரு லைனு, வெர்டிகலாக ஒரு லைன். ஸோ 1 2 7 8. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோக்கு போறோம். இப்போ ஸோ கோஃபேக்டர் 7க்கு அதே மாதிரி ஹரிசாண்டலாக ஒரு லைன், வெர்டிகலாக ஒரு லைன். ஸோ போட்டிங்கன்னா 2 3 5 6 அண்ட் தென் கோஃபேக்டர் ஆஃப் 8க்கு வந்து அதே மாதிரி 8க்கு ஹரிசாண்டல் 1 வெர்டிகலாக 1. ஸோ மைனஸ் ஆஃப் 1 3 4 6. தென் கோஃபேக்டர் ஆஃப் 9. கோஃபேக்டர் ஆஃப் 9க்கு அதே மாதிரி ஹரிசாண்டலாக ஒரு லைன், வெர்டிகலாக ஒரு லைன். ஸோ இது பாசிட்டிவ் 1 2 4 5. அவ்வளோதான். போட்டதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸை க்ளோஸ் பண்ணி இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் தான். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் எப்படி ஆல்டர்னேட்டிவாக இருக்குது அதே மாதிரி இங்கே போட்டுக்கோங்க பாருங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான். இது ஈஸி தான், சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான், போட்டுடலாம். ஸோ
5 times 9 வந்து என்னது 45 minus 8 times 6. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்றேன் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 45 minus 8. நெக்ஸ்ட் செகண்ட் டிட்டர்மினன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 4 9s are 36ங்களா. 36 minus 6 times 7 42. Next 4 8s are 32 minus 35. So next வந்து minus of 2 9 18 minus 3 8 24. Then 1 times 9, then 7 times 3 21. Then minus of 1 times 8 and 14. Then 2 times 3, sorry, 2 times 6 12 minus 5 times 3 15. Then minus of 1 times 6 6, 4 times 3 12. Then 1 times 5 5 minus 4 times 2 8. ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இது நம்ம போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா then 45 minus 48 வந்து பார்த்தீங்கன்னா minus 3. Then 36 minus 48 வந்து minus 6 வரும். ஸோ minus into minus plus then 6. Then 32 minus 35 வந்து minus 3 வரும். இங்கே அப்புறம் வந்து 18 minus 24 minus 6 வரும். ஸோ minus into minus plus. Then 9 minus 21 வந்து பார்த்தீங்கன்னா minus 12. Then 8 minus 14 அது minus 6 வரும். Minus into minus plus. Then 12 minus 15 minus 3. Then இங்கே அதே மாதிரி 6 minus 12 வந்து பார்த்தீங்கன்னா minus 6 வரும். Minus and minus plus. So 6. And 5 minus 8 வந்து minus 3. So இது வந்து நம்ம பாருங்க 3 ஸ்டெப்ஸ்லேயே கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஈச் எலமெண்ட்டுக்கு நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அந்த ஈச் எலமெண்ட்டோட கோஃபேக்டரை வந்து நம்ம மேட்ரிக்ஸாக எழுதணும்னா, ஆனால் இங்கே பாருங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜஸ்ட் வந்து ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ்லேயே நம்ம வந்து கோஃபேக்டர் ஆஃப் ஏவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க ஆல்டர்னேட் மெத்தட். ஓகேங்களா. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ வந்து இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 1.1 ஓகேங்களா. இந்த எக்ஸாம்பிள் 1.1 எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு 3 காஸ்டிங் மெத்தட் கொடுத்துட்டாங்க அண்ட் நம்மளோட வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதாவது என்னன்னா ஏ டைம்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ டைம்ஸ் ஏ அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டைம்ஸ் I3. ஓகேங்களா. I3னா ஒன்றும் கிடையாது. I3ன்றது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் I1 வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஓகேங்களா. 1 cross 1 மேட்ரிக்ஸ் வெறும் 1 தான் இருக்கும்.
I2னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். இது என்னன்னா இது வந்து 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கிராஸ்ல 2 1 போட்டுக்கோங்க. மற்ற எலிமெண்ட்ஸ் 0 போட்டுருங்க. இது I2. I3 அதே மாதிரி தான் 3x3 இல்லையா? ஸோ 3 1 போட்டுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் 0 போட்டுருங்க. அவ்வளோதான். இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ நம்ம என்ன கேட்குறோம்னா இந்த மூணுத்தோட ஆன்சரும் வந்து சேமா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. செக் பண்ணிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் A ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இல்லை அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சிட்டோம், அட்ஜாயின்ட்டும் டிட்டர்மினன்ட்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுற பொருட்கள் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது வந்து நான் ரஃபா எழுதுறேன். அட்ஜாயின்ட் ஏ வேல்யூ ஒன்றுமே கிடையாது. அட்ஜாயின்ட் ஏவோட வேல்யூ என்னன்னா கோஃபேக்டர் ஆஃப் ஏவோட டிரான்ஸ்போஸ் தான் வந்து அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அதான் நம்ம கோஃபேக்டர் ஆஃப் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா? அதை நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஏஓ முக்கியம் கிடையாது. இது நம்ம வந்து என்ன பண்ணால் ஏலேருந்து கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுல இருந்து தான் நீங்கள் வந்து அட்ஜாயின்ட் ஏவை சாரி ஏலேருந்து கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஏவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கோஃபேக்டர் ஆஃப் ஏவை கண்டுபிடிப்போம். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருவோம். கோஃபேக்டர் ஆஃப் ஏ நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நாங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரே ஸ்டெப்ஸில் அந்த ஃபியூ ஸ்டெப்ஸில் போடுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் எயிட்டுங்களா? ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகே, இதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ் இருக்கும், அப்போ நெகட்டிவ் இருக்கும், அப்போ பாசிட்டிவ், திருப்பி நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் 8. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 8க்கு கிராஸாக இப்படி ஒரு லைன் போடுறேன். போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 7 minus 4 and minus 4 3. ஓகே, நீங்கள் எல்லாவற்றையும் கிராஸ் அடிச்சு போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 2-3 தடவை நீங்கள் ப்ராப்ளம் போட்டாலே உங்களுக்கு அந்த நீங்கள் கிராஸ் அடிக்கணும் அவசியமே இல்லை, நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் 6க்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணால் நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் -6. ஸோ -6க்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் செகண்ட் எலிமெண்ட்னால டிட்டர்மினன்ட்டுக்கு மைனஸ் போடணும். ஸோ அதே மாதிரி இந்த கிராஸ் அடிச்சிங்க அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? 6 minus 4 and 2 and 3. ஓகே, சாரி இங்க -6 இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் 2. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 2க்கு அதே மாதிரி தான். இன்னும் ஒரு சேஞ்ச், நம்ம 2க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், ஒரு வெர்டிகல் லைன் போடுங்க. ஸோ -6 7 and 2 and -4. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோக்கு முடிஞ்சது. இப்போ செகண்ட் ரோக்கு ஆரம்பிக்கணும். ஸோ செகண்ட் ரோக்கு என்ன வரும் நீங்கள்? ஸோ செகண்ட் ரோக்கு இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா? ஸோ இது ப்ளஸ்ல முடிஞ்சா அப்போ லாஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் பிகின் ஆகுது மைனஸில் போட்டு ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கோஃபேக்டர் ஆஃப் -6 என்னென்ன இருக்கு? -6 2 -4 and 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் 7. ஸோ 7 நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிங்க அப்படின்னா 8 2 2 and 3. ஓகே, தென் கோஃபேக்டர் ஆஃப் -4. ஸோ இங்கே அடிச்சிங்கன்னா மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 8 -6 2 -4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் 2. ஸோ 2க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிராஸ் லைனு, இந்த பக்கம் ஒரு லைன். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 2 வந்து என்ன வரும்? -6 2 7 -4. ஓகேங்களா? தென் கோஃபேக்டர் ஆஃப் -4 இருக்கு. இப்போ அதே மாதிரி -4க்கு மேலே ஒரு கோட் போடுங்க. தென் 8 -6 2 and -4. நீங்கள் தனித்தனியாகவும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சா நீங்கள் போடலாம்.
next cofactor of 3. Eight minus 6 minus 6 and 7. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் 7 times 3 வந்து என்ன வரும் 21 and minus 4 into minus 4 16. ஸோ minus into minus plus இல்லையா, ஸோ plus 16 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் minus of minus 6 into 3 என்ன வரும் minus 18. then 2 into minus 4 and இங்க ஒரு ஆல்ரெடி மைனஸ் இருக்கும், ஸோ அந்த மைனஸ் போட்டுக்கிறேன். 2 into minus 4 minus 8, ஸோ அதை இங்கே போட்டுக்கிறேன். then minus into minus plus, so 6 into 4 and 24, so minus into minus plus, so plus 24 and minus 7 times 2 14. then minus 6 into 3 வெளிய ஒரு மைனஸ் இருக்கும், அந்த மைனஸ் வச்சுட்டு minus 6 into 3 வந்து minus 18. then minus 4 into 2 minus 8. then 3 into 8 24 minus 2 times 2 4. then 8 into minus வெளிய ஒரு மைனஸ் இருக்கும், 8 into minus 4 வந்து minus 32 and 2 into minus 6, so already ஒரு மைனஸ் இருக்கும், so 2 into minus 6 என்ன வரும் minus 12, so minus 12 bracketல போட்டுக்கோங்க. so minus into minus plus, so 6 into 4 வந்து 24 minus 7 times 2 14. then வெளிய மைனஸ் வச்சுக்கோங்க, minus 4 into 8 வந்து minus 32. then already மைனஸ் இருக்கும், minus 6 into 2 minus 12. then 7 into 8 56. then minus into minus plus, so 6 times 6 வந்து 36. ஓகேங்களா, so next 21ல 16 போனா 5. then வெளிய மைனஸ் எடுத்து வச்சுக்கோங்க, minus 18 அப்படியே போட்டுக்கோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா minus into minus என்ன இருக்கும் plus, so plus 18. then 24ல minus 14 போனா 10. then இங்க அதே மாதிரி minus எடுத்து வச்சுக்கோங்க, minus 18, so minus into minus plus, so plus 8. 24ல 4 போனா 20. then இந்த minus அப்படியே வச்சுக்கோங்க, minus 32, minus into minus, so plus. so 24ல 14 போனா 10. then minus 32, minus into minus plus, so plus 12. so 56 36 போனா 20. so 5 minus 18ல plus 8 போனா minus 10, so minus into minus plus, so 10 and இங்கேயும் 10. so இங்கே அதே மாதிரி minus 18 plus 8 போனா minus 10, so வெளியே ஒரு minus இருக்கு, so minus into minus plus, so 10, so 20. இங்கே அதே மாதிரி minus 32ல 12 போட்டுச்சுன்னா minus 10, so வெளியே ஒரு minus இருக்கு, so minus and minus plus, so plus 10. மனுஷங்க சாரி 32ல 12 போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 10 கிடையாது 2 20 தான், சாரி.
அண்ட் அதே மாதிரி இங்கே 10. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -32 + 12. ஸோ -32 + 12 வந்து பார்த்தீங்கன்னா -20. ஸோ வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ஆன்சர் வந்து 20. ஓகே, ஸோ இங்கேயும் 20. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கோஃபேக்டர் ஆஃப் ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏ மேட்ரிக்ஸ் வந்து கோஃபேக்டர் ஆஃப் ஏ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு தடவை நம்ம அந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதுவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எழுதிட்டேன். எழுதி அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோஃபேக்டர் ஆஃப் ஏ வந்து இப்படி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கும். அட்ஜாயின்ட் ஏ ரொம்ப சிம்பிள். அட்ஜாயின்ட் ஏ வந்து என்னன்னா ஜஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ கோஃபேக்டரை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்தாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 5 கோஃபேக்டரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். நான் இன்னும் டிரான்ஸ்போஸ் எடுக்கல, ஜஸ்ட் எழுதிக்கிறேன் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எது என்ன ஆகும்? உங்கள் டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, 10th படிச்சிருப்பீங்க டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு. டிரான்ஸ்போஸ்னா என்னன்னா ரோ வந்து காலமாக மாறிடும், காலம் வந்து ரோஸாக மாறிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நான் காலமாக எழுதிடுறேன். பட் இங்கே இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரோஸ் எல்லாமே சேமாக வந்திருக்கு, டிரான்ஸ்போஸ் சேமாக வந்திருக்கு. பட் ஆனால் எல்லா டைமும் அப்படி வராது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் அது வந்து கவனமாக நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு அட்ஜாயின்ட் ஏ நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்மளோட கொஷின்ஸுக்கு போவோம். கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ டைம்ஸ் அட்ஜாயின்ட் ஏங்களா? நெக்ஸ்ட் அட்ஜாயின்ட் ஏ டைம்ஸ் ஏங்களா, which is equal to determinant of ai3. ஓகே, இப்போ நம்ம வந்து அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சா நம்ம கிட்ட ஏ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ டைம்ஸ் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சோன்னா அப்புறம் அட்ஜாயின்ட் ஏ டைம்ஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். தென் டிட்டர்மினன்ட் வேல்யூ கேல்குலேட் பண்ணி இந்த i3யோட நம்ம இது பண்ணி பார்க்கலாம், மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ டைம்ஸ் அட்ஜாயின்ட் ஏ. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிடுவோம். ஏ மேட்ரிக்ஸ் என்னது? 8 - 6 2 - 6 7 - 4 and 2 - 4 and 3. ஓகேங்களா? இதான் நம்மளோட ஏ. அட்ஜாயின்ட் என்னது? 5 10 10 20 20 and தப்பா போடுறேனோ, 10 10 20 20 20 20. ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும், ரோ இன்டூ காலம் இல்லைங்களா? ஸோ 8 5s are 40 -6 times 10 is 60 plus 2 times 10 is 20. தென் இந்த ரோவும் இந்த காலமும் செகண்ட் காலமும் ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் அது வந்து என்ன வரும்? அதுவும் அதே மாதிரி 80 minus 120 plus 40. அண்ட் நல்லா பாருங்க, இந்த காலமும் சேம் தான். ஸோ இந்த காலம் கூட மட்டும் என்ன ஆன்சர் அதே தான் இங்கே வரும். ஸோ 80 minus 120 plus 40 முடிஞ்சதா? இப்போ செகண்ட் ரோ into first column. So -6 times 5 is -30 plus 7 times 10 is 70, then -4 times 10 is 40. Then for second row, second column, then -6 times 10 is 60, then plus 7 times 20 is plus 140, then -4 times 20 is -80. Okay, so next என்ன கொடுத்திருக்காங்க? -6 times 10 is -60 plus அதே தான் சேம் காலம் இல்லையா? ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, இப்போ நம்ம இதை போட்டோமா? இப்போ வந்து
third row into first column. So minus 2, plus 2 times 5 is 10, minus 4 times 10 is minus 40, plus 3 times 10 is 30. Then third row, second column, 2 times 10 is 20, minus 4 times 2 is minus 80, plus 3 times 2 is 60. Then அதே மாதிரி third row, third column. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் column, third column சேம். ஸோ இதே ஆன்சர் தான் இங்கே ரிப்பீட் ஆகும். ஸோ 20 minus 80 plus 60. ஸோ இங்க நல்லா பாருங்க, 40 plus 20 60. ஸோ 60 minus 60 0. 80 plus 40 வந்து 120. 120 minus 120 0. 80 plus 40 சேம் தான், ஓகேங்களா, 0. ஸோ minus 30 minus 40 minus 70. ஸோ minus 70 plus 70 0. அதே தான், minus 40 minus 60 minus 80 minus 140. ஸோ ஆல்ரெடி plus 140 இருக்கு, 0. ஸோ அதே தான் இங்கே minus 60 minus 80 வந்து minus 140 வரும். ஸோ ஆல்ரெடி plus 140 0. and 10 plus 30 40 minus 40 0. and 20 plus 60 வந்து பார்த்தீங்கன்னா 80 minus 80 0. then 20 plus 60 80 minus 80 0. ஸோ நம்மளுக்கு இது வந்து 0 மேட்ரிக்ஸாக வந்திருக்கு. அதாவது A டைம்ஸ் அட்ஜாயிண்ட் Aக்கு வேல்யூ வந்து 0 கிடைச்சிருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து A டைம்ஸ் அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்ச மாதிரி அட்ஜாயிண்ட் A டைம்ஸ் Aவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? ஓகே, இப்போ வந்து அட்ஜாயிண்ட் A டைம்ஸ் A போட போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் A டைம்ஸ் Aக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 5 10 10 10 10 20 20 20 20 and A what value 8 minus 6 2 minus 6 7 minus 4 and 2 minus 4 3. Okay, so okay, so row, first row and first column, 5 times 8 is 40, 10 times minus 6 is minus 60, plus 10 times 2 is 20. So அதே மாதிரி first row, second column, 5 times minus 6 is minus 30, plus 10 times 7 is 70, minus 4 times 10 is minus 40. Then அதே மாதிரி தான் the first row, third column. So now வரும் உங்களுக்கு 5 times 2 is 10, minus 4 times 10 is minus 40, plus 3 times 10 is 30. So second row, first column, 10 times 8 is 80, and plus 20 times minus 6 is minus 120, plus 20 times 2 is plus 40. So அதே மாதிரி தான் second row, second column, 10 times minus 6 is minus 60, plus 20 times 7 is 140, and plus 20 times minus 4 is minus 80. Then 10 times 2 is 20, plus 20 times minus 4 is minus 80, plus 20 times 3 is plus 60. And இதே தான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஐடென்டிக்கல். ஸோ இதே ரோவை நான் திருப்பி இங்கே மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ 80 minus 120 plus 140, இங்கே அதே மாதிரி minus 60 plus 140 minus 80 and 20 minus 80 60. Okay, so இங்க பாருங்கன்னா 40 plus 20 வந்து பார்த்தீங்கன்னா 60. ஸோ 60 minus 60 0. then minus 30 minus 40 வந்து minus 70 வரும். ஸோ minus 70 plus 70 0. and 10 plus 30 40, 40 minus 40 0. and 80 plus 40 120, 120 minus 120 0. and minus 60 minus 80 1 minus 140, 1 minus 140 plus 140 0. and 20 plus 60 80, 80 minus 80 0. then அதே தான். ஸோ எனக்கு இங்கேயும் 0 தான் வந்திருக்கு. பட் ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா A times adjoint A equals adjoint A times A. ஏன்னா இங்க நம்மளுக்கு adjoint A times Aவும் 0 மேட்ரிக்ஸ் தான் வந்திருக்கு. A times adjoint A பண்ணும் போதும் 0 மேட்ரிக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ A times adjoint Aக்கும்
அண்ட் அட்ஜாயிண்ட் ஏ டைம்ஸ் ஏக்கும் சேம் ஆன்சர் வந்திருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு கொஷின் முடியல. ஏன்னா கொஷின்ல பார்த்தீங்கன்னா ஏ டைம்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ அண்ட் அட்ஜாயிண்ட் ஏ டைம்ஸ் ஏ அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ I3 இது மூணுத்துக்குமே வந்து சேம் ஆன்சர் செக் பண்ண சொல்லுங்க. பட் நம்ம இப்போதைக்கு ஏ டைம்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ அண்ட் அட்ஜாயிண்ட் ஏ டைம்ஸ் ஏக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டைம்ஸ் I3க்கும் 0 0 மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ப்ராப்ளம் முடிஞ்சுது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா 8 டைம்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ முடிச்சிட்டோம் அண்ட் அட்ஜாயிண்ட் ஏ டைம்ஸ் ஏவும் முடிச்சிட்டோம். அண்ட் பை த வே இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சேம் தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டைம்ஸ் I3 கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏ தெரிஞ்சாதான் நம்ம இதோட வேல்யூ ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ டிட்டர்மினன்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 and 3. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளஸ் மைனஸ் பிளஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தோம்னா பிளஸ் 8 தான் வரும். ஓகே 8. ஸோ டிட்டர்மினன்ட்குள்ளே என்ன வரும்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ 8க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒரு வெர்டிகல் லைனை ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணா எனக்கு 7 minus 4 minus 4 3. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சுது. செகண்ட் எலிமெண்ட் என்ன சொன்னேன், மைனஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மைனஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் எலிமெண்ட் மேட்ரிக்ஸில் என்னவா கொடுத்துருக்காங்க, -6ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க -6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -6ன்னு வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இது வந்து இந்த மைனஸ் வந்து இங்கிருந்து எடுத்தேன். ஸோ இந்த -6 அப்படியே போட்டுருணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -6 ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போட்டுருங்க. என்னென்ன வரும், -6 -4 2 and 3 முடிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் 2க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு அண்ட் ஒரு வெர்டிகல் லைன். ஸோ நெக்ஸ்ட் ஸோ லாஸ்ட்ல வந்து +2. ஓகே, +2 என்னென்ன வரும், -6 7 2 -4 டிட்டர்மினன்ட் முடியுது. ஓகே, ஸோ 8 7 3s are 21. ஸோ -4 into -4 வந்து +16. ஸோ 16 and minus into minus plus, so +6. Then -6 into 3 -18 and 2 into -4. ஸோ இதை நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன், ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. ஸோ 2 into -4 -8 and +2 minus into minus plus, so 6 into 4 வந்து 24 minus 7 2s are 14. புரியுதா? நெக்ஸ்ட் 8 21ல 16 போனா 5 plus 6 minus 18 minus into minus plus, okay, plus 2 times 10 40 plus 6 minus 18ல 8 போச்சுன்னா minus 10 and plus 2 times 10 வந்து 20. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, 40 minus 60 plus 20. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் 40 and 20 வந்து பார்த்தீங்கன்னா 60 வரும். 60 minus 60 0. ஸோ உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 0 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ நமக்கு 0 வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆன்சரை நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணணும், determinant of a times I3. I3 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, ப்ராப்ளம் ஸ்டார்டிங் அப்படி சொல்லிட்டு I3 என்னன்னு. ஸோ determinant a times I3. ஸோ determinant a ஓட வேல்யூ என்னது, 0. 0 times 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ 0 வந்து இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல மல்டிப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா 0 into 1 0 அண்ட் இதெல்லாமே 0 தான், அண்ட் இதுவுமே 0 இதுவும் 0. ஸோ இதோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 0 0 0 0 0 0 0 0. ஓகேங்களா?
ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, ஸோ நம்மளுக்கு இதே ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக போட்டதுக்கும் வந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏ டைம்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ அண்ட் அட்ஜாயிண்ட் ஏ டைம்ஸ் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டைம்ஸ் I3. இது மூணுத்தோட வேல்யூமே ஈக்குவல்னு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இது மாதிரி தான் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர அப்கமிங் வீடியோஸில் நான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுறேன், as well as எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நான் போடுறேன். நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.